திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உயிராக கருதுகிற ஒரு உன்னதமான கோயில். இந்த திருக்கோயிலை அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், பெருமாள், முருகன் அனைத்து சன்னதிகளுமே இருக்குது. சிறப்பான பூஜை பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது, அதனுடைய பரம்பரை, அவர்களுடைய தொடர்ச்சி, கோயில் கட்டியவர்களோட தொடர்ச்சி இருக்குது ஒன்றா. ஆனால் இந்த கோவிலுக்கு தொடர்பில்லாத, சம்பந்தம் இல்லாத நிர்வாகம் இதை எடுத்து கட்டணம், எதுக்கு எடுத்தாலும் சாமி போடுற கட்டணம், மேலே வர கட்டணம், கீழே வர கட்டணம், இதெல்லாம் ஏற்புடையதெல்லாம். இது அந்தந்த பகுதியில் ஏற்கனவே அந்த கோவில் கட்டியிருக்காங்க. அவங்களோட பாரம்பரியம் இருப்ப அந்த உள்ளூர்காரர் இருப்பாங்க. அவர்கள் வசம் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இந்து கோயில்களும் அந்த உள்ளூர்காரர்களுடைய வசம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் தர்மம், நியாயம், பாரத பண்பாடு, கலாச்சாரம். ஆகவே இந்த கோயில்களையெல்லாம் அந்தந்த உள்ளூர்காரர்களை கொடுத்து நிர்வகிக்க தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். ராமேஸ்வரத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காசி, ராமேஸ்வரம் தர்ப்பணம் கொடுப்பது மரபு, இயல்பு. அதற்கு கட்டணம் வசூலிப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே கோவிலை, பக்தியை வியாபாரமாக்குவது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஆகவே அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு மகசூல் கொடுத்து, மத்திய அரசுக்கு மகசூல் கொடுத்து, இந்த கோவில்களையெல்லாம் உள்ளூர்வாசிகள், அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நிர்வகிக்க வேண்டும். அதுதான் நல்லது. தமிழகத்தில் இந்து தர்மம் சனாதனம் வெல்லட்டும். காசை கொடுத்து, கோட்டை கொடுத்து ஜெயிக்கிறாங்க. மக்கள் புத்தியோடு இருக்க வேண்டும். புத்தி குடித்தா புத்தி நாசம். காசையும் வாங்கிட்டு ஓட்டை போட்டு இந்து தர்மம் 300 கோயில் இடிக்கப்பட்டது. இந்து தர்மம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இதை தவிர்க்க வேண்டும். இந்து தர்மம் வெல்லட்டும்.